மக்கள் நலனின் அக்கறை இல்லாதவர்கள்தான். கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். கோவை விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று தமிழ்நாட்டிற்கான நிதியையும் திட்டங்களையும் பெற்றிருக்கலாம் என்றும், மக்கள் நலனின் அக்கறை இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் டாஸ்மாக் உள்ளிட்ட அரசு துறைகளில் நடைபெறும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு பயந்துதான் டெல்லி சென்றதாக கடுமையாக சாடினார். அந்த 3 ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை பெற்றிருக்கலாம், புதிய திட்டங்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கலாம். மாநில நடந்த அந்த பிரச்சனையை நிதி ஆயோக் கூட்டத்திலே தெரிவித்திருக்கலாம். ஆனால் மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. இன்றைக்கு அமலாக்கத்துறை டாஸ்மாக் அந்த நிறுவனத்திலே பல்வேறு மட்டத்திலே ஊழல் நடைபெற்று, ரெய்டு நடைபெற்று, விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் பயந்து இன்றைய தினம் டெல்லியிலே நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார் என்றுதான் கருத வேண்டியிருக்கின்றது. தொடர்ந்து பேசிய இபிஎஸ், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது பிரதமர் மோடிக்கு கருப்பு பலூன் பறக்கவிட்ட இதே ஸ்டாலின் அதே பிரதமருக்கு பின்னாளில் வெள்ளைக்குடை பிடித்ததாகவும், வெள்ளைக்குடை காவி கொடி குறித்த முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்துக்கு பதிலடி கொடுத்தார். இதனால் எதிர்க்கட்சியாக ஒரு நிலைப்பாடும் ஆளுங்கட்சியாக ஒரு நிலைப்பாடும் என இரட்டை நிலைப்பாடு கொண்ட கட்சி திமுக என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து பேசினார். ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரி தந்த பொழுது கருப்பு பலூன் விட்டு எதிர்ப்பை தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் அதே பிரதமருக்கு வெள்ளைக்குடை பிடித்தவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. இரட்டை வேடம் ஓடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை வெளிப்படையாக தெரிகின்றது.